ஓம் சாந்தி. 17/3/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான சத்தியமான தந்தையிடம் இருந்து சத்தியமான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணராக ஆகிறீர்கள். உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. கேள்வி: தந்தையின் எந்த கட்டளையை பாலனை செய்யும் குழந்தைகள்தான் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறார்கள்? பதில்: தந்தையின் கட்டளையாவது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். இதுவே சத்கதிக்கான சத்குருவின் ஸ்ரீமத் ஆகும். யார் இந்த ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறார்களோ, அதாவது ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகிறார்களோ, அவர்களே தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறார்கள். பாடல்: இன்று மனிதன் இருளில் இருக்கிறான். ஓம் சாந்தி. இது கலியுக உலகமாகும். அனைவரும் இருளில் இருக்கிறார்கள். இதே பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது வெளிச்சத்தில் இருந்தது. இப்பொழுது தங்களை ஹிந்து என்று அழைத்துக் கொள்ளும் இதே பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். பாரதவாசிகள் சொர்க்கவாசிகளாக இருக்கும் பொழுது வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்கவில்லை. ஒரே ஒரு தர்மம் இருந்தது. சொர்க்கம், வைகுண்டம், பஹிஷ்த், ஹெவன், இவை எல்லாமே பாரதத்தினுடைய பெயர்களாக இருந்தன. பாரதம் பழமையானதாக, தூய்மையானதாக, அதிக செல்வம் நிறைந்து இருந்தது. இப்பொழுது பாரதம் ஏழையாகிவிட்டுள்ளது. ஏனென்றால் இப்பொழுது கலியுகத்தினுடையதாக இருக்கிறது. அது சத்தியுகமாக இருந்தது. நீங்கள் அனைவரும் பாரதவாசிகள் ஆவீர்கள். நாம் இருளில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது வெளிச்சத்தில் இருந்தீர்கள். சொர்க்கத்தினுடைய ராஜராஜேஸ்வரராக, ராஜராஜேஸ்வரியாக, லக்ஷ்மி நாராயணராக இருந்தார்கள். அதற்கு சுகதாமம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது அனைவரும் பந்தனத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகம் ராவணனுடைய சிறையில் சோகவனத்தில் இருந்தது. அப்படியின்றி ராவணன் இலங்கையில் மட்டும் இருந்தான் மற்றும் ராமர் பாரதத்தில் இருந்தார். மேலும் அவர் வந்து சீதையை திருடிச் சென்றார் என்பது எல்லாம் கிடையாது. இவை அனைத்தும் கட்டுக்கதைகள். கீதை முக்கியமான அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தலையாயது. ஸ்ரீமத், அதாவது இறைவனால் கூறப்பட்ட கீதை. மனிதர்கள் யாருக்குமே சத்கதியை கொடுக்க முடியாது. சத்தியுகத்தில் ஜீவன் முக்தரான தேவி தேவதைகள் இருந்தார்கள். அவர்கள் இந்த ஆஸ்தியை கலியுகத்தின் கடைசியில் அடைந்திருந்தார்கள். பாரதத்திற்கு இது தெரியாமல் இருந்தது. எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. சாஸ்திரங்களோ அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்காக உள்ளது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் ஞானமாகும். சத்கதி மார்க்கத்தின் ஞானம் எந்த மனிதர்களிடமும் கிடையாது. மனிதர்கள் மனிதர்களின் குரு ஆக முடியாது என்று தந்தை கூறுகிறார். குருக்கள் யாருக்குமே சத்கதியை அளிக்க முடியாது. அந்த குருக்கள் பக்தி செய்யுங்கள், தான புண்ணியம் செய்யுங்கள் என்பார்கள். பக்தி துவாபர யுகம் முதல் நடந்து வந்துள்ளது. சத்தியுக திரேதா யுகத்தில் இருப்பது ஞானத்தின் பிராப்தி. அப்படியின்றி அங்கும் ஞானம் நடந்து வருகிறது என்பது அல்ல. பாரதத்திற்கு இந்த ஆஸ்தி தந்தையிடமிருந்து சங்கமத்தில் தான் கிடைத்திருந்தது. இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. பாரதவாசிகள் நரகவாசியாக, மகான் துக்கமுடையவர்களாக ஆகிவிடும் பொழுதுதான், ஹே பதித்த பாவனரே, துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவரே என்றழைக்கிறார்கள். யாருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர்? அனைவருக்கும். ஏனென்றால் குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகத்தில் 5 விகாரங்கள் இருக்கவே இருக்கிறது. தந்தை பதித்த பாவனர் ஆவார். நான் கல்பமாக கல்பத்தின் சங்கமத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். மேலும் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாகிறேன். அபலைகள், அகலிகைகள், வேஷ்யர்கள் மற்றும் குருமார்கள் ஆகியோருக்கும் நான் முன்னேற்றம் செய்ய வேண்டியுள்ளது. ஏனென்றால் இது தூய்மையற்ற உலகம்.
தூய்மையான உலகம் என்று சத்தியுகத்திற்கு கூறப்படுகிறது. பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள் என்பதை பாரதவாசிகள் அறியாமல் உள்ளார்கள். தூய்மையற்ற கண்டம் என்றால் பொய்யான கண்டம், தூய்மையான கண்டம் என்றால் உண்மையான கண்டம். பாரதம் தூய்மையான கண்டமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சூரிய வம்ச பரம்பரை இருந்தது. இந்த பாரதம் அழிவற்ற கண்டமாகும். அது ஒரு பொழுதும் அழிவது இல்லை. இவர்களுடைய ராஜ்யம் இருக்க பொழுது வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. அவையெல்லாம் பின்னால் வருகின்றன. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டு எல்லாவற்றையும் விட பெரிய தவறை செய்துவிட்டார்கள். கல்பத்திற்கு லட்சக்கணக்கான வருடங்களும் இருப்பது இல்லை. சத்தியுகத்திற்கும் லட்சக்கணக்கான வருடங்கள் இருப்பது இல்லை என்று தந்தை கூறுகிறார். கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள் ஆகும். இவர்கள் பிறகு மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று கூறிவிடுகிறார்கள். மனிதர்களை நாய், பூனை ஆகியவையாக செய்துவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பிறவிகள் தனி. 84 லட்ச வகைகள் உள்ளன. மனிதர்களுடைய வகை ஒன்றுதான். அவர்களுடையதே 84 பிறவிகளாகும். குழந்தைகள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தை நாடகத்தின் திட்டப்படி மறந்துவிட்டுள்ளார்கள். கலியுக கடைசியில் முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். பிறகு தந்தை வந்து சங்கம யுகத்தில் தூய்மையாக ஆக்குகிறார். இதற்கு துக்கதாமம் என்று கூறப்படுகிறது. பிறகு சுகதாமத்தில் தான் நடிப்பு உள்ளது. ஹே குழந்தைகளே, பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பிறகு நீங்கள் 84 பிறவிகளின் படி இறங்குகிறீர்கள். சத்தோவில் இருந்து ரஜோ தமோவில் அவசியம் வர வேண்டும். தேவதைகளாகிய உங்களைப் போல செல்வந்தர்களாக, எவர் ஹாப்பி, எவர் ஹெல்தியாக வேறு யாருமே ஆவது இல்லை. பாரதம் எவ்வளவு செல்வந்தராக இருந்தது. வைர வைடூரியங்களோ பெரிய பெரிய கற்கள் போல இருந்தன. அதில் எவ்வளவு உடைந்து போய்விட்டன. உங்களை எவ்வளவு செல்வந்தராக ஆக்கியிருந்தேன் என்று தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக 16 கலைகளில் முழுமையாக இருந்தீர்கள். ராஜா ராணி எப்படியோ இவர்களுக்கு பகவான் பகவதி என்று கூறலாம். ஆனால் பகவான் ஒருவர் ஆவார். அவர் தந்தை ஆவார் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். இறைவன் அல்லது பிரபு என்று மட்டுமே கூறுவதால் கூட அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார் என்பது நினைவிற்கு வருவது இல்லை. இவரோ எல்லை இல்லாத தந்தை ஆவார். அவர் புரிய வைக்கிறார், பாரதவாசிகளே, நீங்கள் ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் உண்மையில் தந்தை எப்பொழுது வந்திருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இருப்பதே இரும்பு யுகத்தினராக, கல் புத்தியினராக, பாரஸ்நாத்தாக இருந்தார்கள். இப்பொழுது கல்லுக்கு எஜமானர்களாக உள்ளார்கள். நாதன் என்றும் கூற முடியாது. ஏனென்றால் ராஜா ராணியோ இல்லை. முதலில் இங்கு தெய்வீக ராஜஸ்தான் இருந்தது. இப்பொழுது அசுர ராஜ்யமாக ஆகிவிடுகிறது. இது நாடகம். இது எல்லைக்கு உட்பட்ட நாடகம். அது எல்லைக்கு உட்பட்ட நாடகமாகும். இது எல்லை இல்லாத நாடகமாகும். உலகத்தின் சரித்திரம், பூகோளம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். வேறு யாருக்கும் தெரியாது. பாரதத்தில் தேவி தேவதைகள் இருக்கும் பொழுது முழு படைப்பிற்கு அதிபதியாக இருந்தார்கள். மேலும் பாரதத்தில் தான் இருந்தார்கள். தந்தை பாரதவாசிகளுக்கு நினைவூட்டுகிறார். சத்தியுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகள் இவர்களுடைய தர்மமும் கர்மமும் சிறந்ததாக இருந்தது. பிறகு 84 பிறவிகளில் இறங்க வேண்டி வருகிறது. இது தந்தை வந்து கதை கூறுகிறார். இப்பொழுது உங்களுடைய
அநேக பிறவிகளின் கடைசி பிறவி ஆகும். ஒருவரது விஷயம் அல்ல, யுத்த மைதானம் கூட கிடையாது. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பதையும் பாரதவாசிகள் மறந்து விட்டுள்ளார்கள். சத்தியுகத்தின் ஆயுளை நீண்டதாக ஆக்கியதால் மிகவும் தூரத்திற்கு எடுத்து சென்று விட்டுள்ளார்கள். மனிதனை பகவான் என்று கூற முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு சத்கதியை வழங்க முடியாது. அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடியவர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒருவர். இது பொய்யான கண்டம், உண்மையான பாபா. உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடியவர். பக்தர்கள் பூஜை செய்கிறார்கள். ஆனால் பக்தி மார்க்கத்தில் யாருக்கெல்லாம் பூஜை செய்து கொண்டே வந்துள்ளார்களோ அவர்களுள் ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூட அறியாமல் உள்ளார்கள். சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். தந்தை புதிய உலகத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை எல்லையில்லாத சுகத்தை அளிக்கக்கூடியவர். சத்தியுகத்தில் சுகம் இருந்தது. அதை எப்படி யார் உருவாக்கியது? நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக யார் ஆக்கியது? இழிவானவர்களை சிறந்த தேவதைகளாக ஆக்கினார். இது தந்தையின் காரியம். குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக ஆக்குகிறேன். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதியாகிறீர்கள். பிறகு உங்களை யார் தூய்மையற்றவர்களாக ஆக்குகிறது? இந்த ராவணன் சுகம் துக்கம் இறைவன் அளிக்கிறார் என்று மனிதர்கள் கூறிவிடுகிறார்கள். நானும் அனைவருக்கும் சுகத்தை அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் தந்தையை நினைவு செய்ய மாட்டீர்கள். பிறகு ராவண ராஜ்யம் ஆகும் பொழுது அனைவருக்கும் பூஜை செய்ய முற்பட்டு விடுகிறார்கள். இது உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி ஆகும். பாபா, நாங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்று கேட்கிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகளை பற்றி அறியாமல் உள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். அதாவது உண்மையிலும் உண்மையான சத்தியமான தந்தையிடமிருந்து சத்தியமான கதை நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான ஞானத்தை கேட்கிறீர்கள். இது ஞானமாகும், அது பக்தியாகும். இந்த ஆன்மீக ஞானம் பரம ஆத்மா அளிக்கிறார். குழந்தைகள் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டியுள்ளது. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். சிவ தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். ஆத்மாக்கள் அனைவரும் பரம்தாமத்தில் இருந்து அவரவர்களது பாகத்தை ஏற்று நடிக்க ஷரீரத்தில் வருகிறார்கள். இதற்கு கர்மக்ஷேத்திரம் என்று கூறப்படுகிறது. மிக பெரிய நாடகமாகும். ஆத்மாவில் தீய மற்றும் நல்ல சம்ஸ்காரம் இருக்கிறது. அதற்கேற்பதான் மனிதனுக்கு நல்லதோ கெட்டதோ பிறவி கிடைக்கிறது. தூய்மையாக இருந்த இவர் தூய்மையற்றவராக இருக்கிறார். நீங்களும் அதே போல தந்தையாகிய நான் இந்த அந்நிய ராவணனுடைய உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வர வேண்டியுள்ளது. யார் முதல் நம்பரில் செல்ல வேண்டியுள்ளதோ அவருக்குள் தான் வர வேண்டி இருக்கிறது. சூரிய வம்சத்தினர்தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். இவர் பிரம்மா மற்றும் பிராமணர்கள். தந்தை தினமும் புரிய வைக்கிறார். ஆனால் கல்புத்தியினரை தக்க புத்தியினராக ஆக்குவது சித்தி வீடு போல அல்ல. ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுங்கள். ஹே ஆத்மாக்களே, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிடுங்கள். அப்பொழுது தங்க புத்தி ஆகிவிடும். அனைவருமே தான் இறக்க வேண்டும். அனைவருக்கும் இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஆகும். ஒரு சத்குரு இல்லாமல் அனைவருக்கும்
சத்கதி அளிக்கும் வள்ளல் வேறு யாரும் இருக்க முடியாது. ஹே பாரதவாசி குழந்தைகளே, நீங்கள் முதலில் தங்க புத்தியாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாக்கள் பரமாத்மாவை விட்டு வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. எனவே முதலில் பாரதவாசி தேவி தேவதா தர்மத்தினராகிய நீங்கள்தான் வந்தீர்கள். மற்ற தர்மத்தினர் பின்னால் வந்தார்கள். எனவே அவர்களுடைய பிறவிகள் கூட குறைவாக இருக்கும். முழு சிருஷ்டியின் விருட்சம் எப்படி சுழல்கிறது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். யாரால் தாரணை செய்ய முடியுமோ அவர்களுக்கு மிகவும் சுலபமாகும். ஆத்மா தாரணை செய்கிறது. புண்ணிய ஆத்மா மற்றும் பாவ ஆத்மாவாக ஆத்மாதான் ஆகிறது. உங்களுடைய கடைசி 84வது பிறவியாகும். நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் உள்ளீர்கள். வானப்பிரஸ்த நிலையினர் மந்திரம் பெறுவதற்காக குருவை வைத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது வெளியில் இருக்கும் மனிதர்களை குருவாக வைத்துக் கொள்ள வேண்டியது இல்லை. உங்கள் அனைவருக்கும் நான் தந்தை, ஆசிரியர், சத்குரு ஆவேன். எனக்கு கூறுவதே ஹே பதிதா பாவனரே என்றுதான். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் என்பது இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. ஆத்மா சத்தியமானது, சைத்தன்யமானது, ஏனென்றால் அமரத்துவம் வாய்ந்தது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அதனதன் பாகம் நிரம்பியுள்ளது. தந்தையும் சத்தியமானவர், சைத்தன்யமானவர். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கும் காரணத்தினால் நான் முழு விருட்சத்தின் முதல் கடையை அறிந்துள்ளேன் என்று கூறுகிறார். எனவேதான் எனக்கு ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. விதையிலிருந்து விருட்சம் எப்படி வெளிப்படுகிறது என்ற முழு ஞானம் உங்களுக்கும் உள்ளது. விருட்சம் வளர்வதில் நேரம் பிடிக்கிறது. நான் விதை ரூபம் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். கடைசியில் முழு விருட்சமும் பட்டுப்போன நிலையை அடைந்து விடுகிறது. இப்பொழுது தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை, பெரும்பாலும் மறைந்து விட்டுள்ளது. தேவி தேவதா தர்மம் மறைந்து விடும் பொழுது தந்தை வரவேண்டியுள்ளது. ஒரு தர்மத்தை உருவாக்கி மற்ற அனைத்தையும் அழித்து விடுகிறார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து சிறந்த தேவதையாக வந்துள்ளீர்கள். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முடிவு இல்லை. தந்தை வருகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் மூலவதனத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆவார்கள். அனைவரும் அந்த ஒரு தந்தையை நினைவு செய்கிறார்கள். எனவே தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல். அவருக்கு புகழ் உள்ளது. தந்தை வராமல் இருந்தால் பிறகு தூய்மையாக யார் ஆக்குவது? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நேரத்தில் அனைவருமே தமோ பிரதானமாக உள்ளார்கள். அனைவரும் அவசியம் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டியுள்ளது. இப்பொழுது புனர்ஜென்மம் கிடைப்பது நரகத்தில். அப்படியின்றி சுகத்தில் சென்று விடுவார்கள் என்பது அல்ல. எப்படி இந்து தர்மத்தினர் ஸ்வர்கவாசி ஆனார் என்று கூறுகிறார்கள் என்றால் இதுவரை நரகத்தில் இருந்தார் அல்லவா? இப்பொழுது சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். உங்கள் வாயில் குலாப் ஜாமுன் ஸ்வர்கவாசி ஆகிவிட்டார் என்றால் பின்னர் அவருக்கு நரகத்தின் அசுர பொருட்களை ஏன் படைக்கிறீர்கள்? பித்ருக்களுக்கு படைக்கிறார்கள் அல்லவா? வங்காளத்தில் மீன், முட்டை ஆகியவற்றை படைக்கிறார்கள். அவர்கள் இவை அனைத்தையும் சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? திரும்பி யாருமே போக முடியாது. முதல் நம்பரில் இருப்பவர்களே 84 பிறவிகள் எடுக்க வேண்டியுள்ளது. இந்த ஞானத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு உழைப்பு உள்ளது. ராம் ராம் என்று ஜபிக்கும் பொழுது புல்லரித்து போய்விடுகிறது.
இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். இந்த சூரியன், சந்திரன் ஆகியவை வெளிச்சம் தரக்கூடியவை. இவைகள் தேவதைகளா என்ன? உண்மையில் ஞான சூரியன், ஞான சந்திரம் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் இந்த இடத்தின் புகழ் ஆகும். நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த கடைசி 84வது பிறவியில் எந்த ஒரு பாவச் செயலும் செய்யக்கூடாது. புண்ணிய ஆத்மா ஆவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். முழுமையாக தூய்மை ஆக வேண்டும். தங்களுடைய புத்தியை தங்க புத்தியாக ஆக்குவதற்காக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். பழைய சம்ஸ்காரங்கள் மற்றும் தடைகளிலிருந்து விடுதலை பெற்றுவிடக்கூடிய எப்பொழுதும் சக்திகளில் நிறைந்தவர் ஆவீர்களாக. எந்த ஒரு விதமான தடைகளில் இருந்தும் பலவீனங்களிலிருந்தும் அல்லது பழைய சம்ஸ்காரங்களிலிருந்தும் விடுதலை பெற விரும்புகிறீர்கள் என்றால் சக்தியை தாரணை செய்யுங்கள். அதாவது அலங்கரிக்கப்பட்ட ரூபமாகி இருங்கள். யார் எப்பொழுதும் அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் வருங்காலத்தில் விஷ்ணு வம்சத்தினர் ஆகிறார்கள். ஆனால் இப்பொழுது வைஷ்ணவர் ஆகிவிடுகிறார்கள். அவர்களை எந்த ஒரு தமோகுணமான சங்கல்பம் அல்லது சம்ஸ்காரம் தீண்ட முடியாது. அவர்கள் பழைய உலகம் அல்லது உலகத்தின் எந்த ஒரு பொருட்கள் அல்லது மனிதர்களிடமிருந்து சுலபமாகவே ஒதுங்கி விடுகிறார்கள். அவர்களை காரணம் இருக்கிறதோ இல்லையோ எதுவுமே தீண்ட முடியாது. ஸ்லோகன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலிலும் சமநிலை கொண்டிருப்பதுதான் அனைவரது ஆசிகள் பெறுவதற்கான சாதனம் ஆகும். அவ்யக்த சமிஞ்சை. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். எப்படி 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்குள் நட்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கு இடையில் யாராவது அவர்களை நிந்தனை செய்ய வருகிறார்கள் என்றால் அவர்கள் மற்றவரது உணர்வை மாற்றி விடுகிறார். எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு வார்த்தைகளின் பாவம் மாறி சாதாரண விஷயம் ஆகிவிடுகிறது. எனவே ஒவ்வொருவரின் விசேஷ தன்மையை பாருங்கள். அப்பொழுது அநேகராக இருந்தாலும் ஒன்று என்று தென்படுவார்கள். ஒரு வழியின் ஒற்றுமையின் கூட்டமைப்பு ஆகிவிடும். யாராவது ஒருவர் பற்றிய நிந்தனை வீண் விஷயங்களை கூறினார்கள் என்றால் அதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக சொல்பவர்களுடைய ரூபத்தை பரிவர்த்தனை செய்து விடுங்கள். ஓம் சாந்தி.